தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். அஞ்சல் துறை 2/4/2025 அன்று ஒரு புதிய விளக்க ஆணையினை, அதாவது அஞ்சல் துறையிலே சென்சிட்டிவ் போஸ்ட் என்பது என்ன, நான் சென்சிட்டிவ் போஸ்ட் என்பது என்ன என்பதை பற்றி ஒரு புதிய விளக்கங்களை தந்து அடையாளப்படுத்தி ஆணை வெளியிட்டு இருக்கிறது. ஏற்கனவே சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய வழிகாட்டுதலின்படி, அதாவது 22/10/2022 வழிகாட்டுதலின்படி சென்சிட்டிவ் மற்றும் நான் சென்சிட்டிவ் பதவிகள் மீண்டும் ஒரு முறை மறுபரிசீலனை செய்யப்பட்டு இன்று 2/4/2025 அன்று புதிதாக ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் நாம் டைரக்டரேட்டில் இயக்குநரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பதவிகளை பற்றி நாம் விவாதிக்கப் போவதில்லை. ஏனென்றால் அதிலே நமக்கு எந்த விதமான பயனும் இருப்பதில்லை. எனவே மாநில அலுவலகம், மண்டல அலுவலகம், கோட்ட அலுவலகம் இவைகளை பற்றி நாம் இங்கே விவாதிப்போம். மாநில அலுவலகம், மண்டல அலுவலகம் மற்றும் கோட்ட அலுவலகங்களிலே பணிபுரியக்கூடிய அனைத்து குரூப் ஏ ஆபீசர்கள், ஜிபிஎம்ஜி, பிஎம்ஜி, டிபிஎஸ், எஸ்எஸ்பி, எஸ்பி, பிஎஸ்எஸ், குரூப் பி, சீனியர் போஸ்ட் மாஸ்டர், இந்த பதவிகள் எல்லாமே சென்சிட்டிவ் போஸ்டாக அறிவிக்கப்படுகின்றன. ப்ரொக்யூர்மெண்ட், ரெக்ரூட்மெண்ட், விஜிலன்ஸ், டிரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங் சாராத மற்ற பதவிகள் எல்லாம் நான் சென்சிட்டிவ் போஸ்டாக அறிவிக்கப்படுகின்றன. அப்படி என்றால் ப்ரொக்யூர்மெண்ட் என்றால் ஸ்டாக், அதாவது பொருட்கள், மற்றும் ரெக்ரூட்மெண்ட் நியமனம், விஜிலன்ஸ் புலன் விசாரணை, டிரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங் இடமாற்றம் மற்றும் பணி அமர்த்தல் போன்ற பதவிகள் எல்லாம் சென்சிட்டிவ் போஸ்டாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அஞ்சலகங்களை பொறுத்தளவிற்கு, அதாவது கோட்ட அலுவலகம், மாநில மண்டல அலுவலகத்திலே இருக்கக்கூடிய பதவிகளுக்கான இவைகள். இதே அஞ்சலகத்திலே பணிபுரியக்கூடிய ஒரு நபர் அலுவலகம், 2 நபர் அலுவலகத்திலே பணிபுரியக்கூடிய அனைத்து சப்பியங்களும் மற்றும் பிஏக்களும் சென்சிட்டிவ் போஸ்டாக அறிவிக்கப்படுகிறார்கள். அதே போன்று பிசினஸ் போஸ்ட் சென்டர், வணிக மையம், இ காமர்ஸ் சென்டர், பிஎன்பேஎல், புக் நவ் பே லேட்டர் மற்றும் சேமிப்பு வங்கியினுடைய கவுண்டர், இந்த பதவிகளும் சென்சிட்டிவ் போஸ்டாக அறிவிக்கப்படுகின்றன. மேலும் அனைத்து குரூப் பி மற்றும் குரூப் சி பதவிகள், அதாவது கருவூலத்தை கையாளக்கூடியவர்கள், காசோலையை கையாளக்கூடியவர்கள், பில்லிங்கை கையாளக்கூடியவர்கள், கவுண்டரிலே பணிபுரியக்கூடியவர்கள், கிளைம் செட்டில்மெண்டிலே இருக்கக்கூடியவர்கள், சிஸ்டம் மேனேஜர் மற்றும் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், வணிக மேலாளர்கள் போன்ற பதவிகள் எல்லாம் சென்சிட்டிவ் போஸ்டாக அறிவிக்கப்படுகின்றன. அதே போன்று சிபிசியிலே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள், சூப்பர்வைசர், எஸ்பிசிஓ, ஆர்எம்எஸ் பிரிவிலே இருக்கக்கூடிய ஹெச்ஆர்ஓ, எஸ்ஆர்ஓ பதவிகள் எல்லாம் சென்சிட்டிவ் போஸ்டாக அறிவிக்கப்படுகின்றன. கணக்கு பிரிவு, மெயில், எஸ்பிசிஓ, சப் அக்கவுண்ட், பப்ளிக் கிரிவன்ஸ், சிசிசி கவுண்டர் போன்றவைகள் எல்லாம் நான் சென்சிட்டிவ் பதவிகளாக அறிவிக்கப்படுகின்றன. இதிலும் குறிப்பாக தனிநபர் மற்றும் 2 நபர் பணிபுரியக்கூடிய அலுவலகங்களிலே பணியாற்றக்கூடிய அஞ்சலக தலைவர் மற்றும் பிஏக்கள், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், பிஎன்பிஎல்லிலே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்கள், இ காமர்ஸிலே பணிபுரியக்கூடிய சூப்பர்வைசர்கள், சிஸ்டம் மேனேஜர் இவர்களெல்லாம் மற்றும் சிபிசியிலே, சிபிஎஸ், பிஎல்ஐ போன்றவைகளிலே ட்ரெஷரி, பில்லிங் போன்றவைகளிலே பணிபுரியக்கூடியவர்கள், குறிப்பாக சிஓடியை கையாளக்கூடியவர்கள், அனைத்து பதவியுமே மோஸ்ட் சென்சிட்டிவாக, மிகவும் சென்சிட்டிவான பதவிகளாக அறிவிக்கப்படுகின்றன. டெபுடேஷன் எங்கேயாவது சென்றிருந்து மீண்டும் அந்த பதவிக்கே வந்தால் அந்த காலங்களும் கூட அந்த பிரெஸ்கிரைப்டு டென்யூரிலே கழித்ததாக கணக்கில் கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆணையின் மூலமாக இந்த சென்சிட்டிவ் போஸ்டுகளுக்கான டென்யூர் காலம் என்பது 3 ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒரு ஊழியருடைய க்ளோஸ் ரிலேட்டிவை அதே அலுவலகத்திலே அவரை மேற்பார்வையிடுவதற்காக பணி அமர்த்துவதை தவிர்க்க வேண்டும் என்கின்ற குறிப்பும் இந்த ஆணையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சென்சிட்டிவ் போஸ்டிற்கு 3 வருடங்கள் என்றால், நான் சென்சிட்டிவ் போஸ்டிற்கு அது 4 வருடங்களாக மாற்ற வேண்டும் என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. ஏற்கனவே 4 ஆண்டுகள் என்று இருந்தது, மீண்டும் 4 ஆண்டுகளாக அவைகள் மாற்றம் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் சென்சிட்டிவ், நான் சென்சிட்டிவ் என்பதற்கான விளக்கங்கள் தேவை. தற்பொழுது 2023 ஐபிஏஎஸ்பிக்களுக்கான டென்யூர் காலம் என்பது 4 வருடங்களாக மாற்றப்பட்ட பின்னால் அதே 4 வருடங்கள் என்பது அஞ்சலக பிஏக்களுக்கும் மாற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஒரு நியாயமான கோரிக்கை. அஞ்சல் வாரியம் நிச்சயமாக இதனை கவனித்திட வேண்டும்.
நான் சென்சிட்டிவ் போஸ்டிற்கான அந்த டென்யூர் காலம் என்பது 4 ஆண்டுகளாக உயர்த்தப்பட வேண்டும் என்று கோரி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.